ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வச்சு காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ பார்த்தா முதல்ல எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 2 தக்காளி, ஃபஸ்ட்டு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து அதே மாதிரி அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கிங்க. ஏன்னா புளி சேர்க்குறோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும். இப்போ 2 தக்காளி எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ அடுப்பில் ஒரு வச்சு ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு 10 பல் பூண்டு அதிலே போட்டுருங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியமாக கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா 2 தக்காளி, அதையும் இது கூடவே சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து இதை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து கொதி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே சேப்பக்கிழங்கு எடுத்து உப்பு புளியெல்லாம் போட்டு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சேப்பங்கிழங்கு ரெடி.